Hello guys, today we are going to discuss about the another project, heart disease prediction by using the machine learning algorithm. So இந்த டைட்டில் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் எய்ம் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து ஹார்ட் டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா த பேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்ட் டிசீஸில் அவர் அஃபெக்ட் ஆகிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டால் தட் வில் பி அ கொஸ்டின் மார்க். பட் இஸ் இட் பாசிபிள்? இட் இஸ் பாசிபிள். ஓகே, எப்படி இது பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட்டு பேஷண்ட்ஸ், பழைய பேஷண்ட் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம மாடலை ட்ரெயின் பண்ண போகிறோம். அப்படி ட்ரெயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நியூ டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும், திஸ் பேஷண்ட் வில் பி அஃபெக்டட் ஆர் நாட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேஷண்ட் வில் பி அஃபெக்டட் த பேஷண்ட் வந்து ஹார்ட் டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனை தான் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ பை யூஸிங் தி டிஃப்ரெண்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். ஸோ மெயினாக இது எப்படி நம்ம பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய பேஷண்ட்ஸ்க்குரிய டீட்டெயில்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அந்த ஆட்ரிபியூட்ஸை டிஃபைன் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம மாடலை ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் மிஷின் லேர்னிங்கே அதுதானே. ஒரு ஓல்டு டேட்டாவை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி அனலைஸ் பண்ணி தென் ஒரு மாடலை க்ரியேட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணுவோம். ஓகேவா? அதை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்யூரசி கால்குலேட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் ப்ரொசீஜர் ஃபார் ஆல் த மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். பழைய பேஷண்ட்குரிய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ப்ரீ ப்ராசஸிங். ஸோ மெயின் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை அனலைஸ் பண்ணி மாடலை ட்ரெயின் பண்ணி த பேஷண்ட் அஃபெக்ட் ஆகிருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனை தான் இதில் நம்ம பண்ண போகிறோம். அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ மெயின் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கை வச்சு நம்ம வந்துட்டு நிறைய அனலைஸ் பண்ணி நம்ம மாடலை ட்ரெயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதனுடைய அப்ஸ்ட்ராக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கரண்ட் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும், கரண்ட் அனலைசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ ஃபுட் ஸ்டைல், ஃபுட் கல்ச்சர் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ லைஃப் ஸ்டைல் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிஃபோர் வென் கம்பேரிட்டிவ்லி பிஃபோர். ஸோ அப்படி இருக்கும்போது டிசீஸும் அதிகமாகிட்டே இருக்குது, பாப்புலேஷனும் அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ரைட் டைமில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமா அப்படிங்கிறது தட் வில் பி அ கொஸ்டின் மார்க். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன டெக்னாலஜி நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கரண்ட் சினாரியோ. ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனில் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ டிசீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வில் பி அ கொஸ்டின் மார்க். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நம்ம டெக்னாலஜிஸை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டெக்னாலஜிஸ் நிறைய டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாகவே மெடிக்கல் ஃபீல்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரைட்? ஸோ அப்போ இந்த டெக்னாலஜிஸை வச்சு நம்ம எப்படி ஹார்ட் டிசீஸில் அஃபெக்ட் ஆகிருக்காரா இல்லையாங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வர முடியும் அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரைட்? ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் டைமில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இது இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு, ஒரு இசிஜி ரிப்போர்ட்டை வச்சு அவர் அஃபெக்ட் ஆகிருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு நம்மளால் வர முடியும். தென் வி கேன் கோ ஃபார் த டாக்டர் ஃபார் தி ட்ரீட்மெண்ட். ஓகே, வி கேன் கோ டு த டாக்டர் ஃபார் த ட்ரீட்மெண்ட். ரைட்? ஸோ ஒரு ரைட் டைமில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சோம் அப்படின்னா த ரிஸ்க் ஃபேக்டரை நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அது அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த பேஷண்ட்ஸ். ஓகே, அவர் அஃபெக்ட் ஆகிருக்காரு அப்படின்னா ரைட் டைமில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இதுதான் மெயின். இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ் தான். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும், இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வி ஆர் யூஸிங் 2 algorithm, தட் இஸ் ரெயின் ஃபாரஸ்ட் அல்காரிதம் அண்ட் நேவி பயாஸ் அல்காரிதம். ஓகேவா? ஸோ இந்த 2 algorithm யூஸ் பண்ணி நம்ம ப்ரிடிக்ஷனுக்கு கொண்டு போக போகிறோம். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய பிளட் ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து அனலைஸ் கொடுக்க போகிறோம்.
ஸோ அந்த ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணி தென் நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு போக போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அது கொலஸ்ட்ரால் ரேஞ்ச் அண்ட் பிளட் ப்ரெஷர் ரேஞ்ச். ஓகே, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் த திங்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆல்காரிதம்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் த ப்ரெடிக்ஷனுக்காக. ஸோ 2 ஆல்காரிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் நேவி பயாஸ். ஸோ ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் இன் அ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபேக் நியூஸ் டிடெக்ஷனில் நம்ம வந்துட்டு நேவி பயாஸை தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நேவி பயாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஆஃப் த நேவி பயாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி கான்செப்ட், விச் மீன்ஸ் எஸ் ஆர் நோ, head or tail. So this kind of the things, right? So this is the probability concept. So in the navy bias concept பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு பர்சன் இருக்காரு. ஓகே, ஸோ அந்த பர்சன் வந்து வெதர் கண்டிஷனை பொறுத்து ப்ளே பண்ண போவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம வர முடியும் பை யூசிங் தி நேவி பயாஸ். தட் இஸ் த ப்ராபபிலிட்டி. ஓகே, தட் இஸ் த ப்ராபபிலிட்டி. இதை எப்படி கூட சொல்லலாம், த கண்டிஷனை பொறுத்து த பர்சன் வில் பி கம் ஆர் நாட் அப்படிங்கிறது தான் இந்த நேவி பயாஸோடைய கான்செப்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி கான்செப்டை பொறுத்து தான் ஒர்க் ஆகுது. தட் இஸ் த கால்குலேஷன் ஹியர். ஓகே, ஸோ இந்த என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் கண்டிஷன் ஒரு 3 கண்டிஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன்று சன்னி, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெய்னி, அண்ட் அனதர் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி. இந்த 3ஐயும் நம்ம வச்சுக்கலாம், இந்த கண்டிஷன்ஸை நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்னி கண்டிஷன் வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்குது. தென் ரெய்னி லெவலும் கம்மியாக இருக்குது அப்படின்னா த பர்சன் வில் நாட் கம்ஃபர்டபுள் ஃபார் த பிளேயிங். ஓகே, ஸோ ப்ளே பண்ணுறதுக்கு அப்போ வருவாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் டேட்டா வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அவர் பிஃபோராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்காரா இல்லையா, ப்ளே பண்ண வந்திருக்காரா இல்லையா, டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனை பொறுத்து ஒரு ப்ராபபிலிட்டி கால்குலேஷனுக்கு வர்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ஹி வில் நாட் கம் டு த ப்ளே. ஸோ டெம்பரேச்சர் லோவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெய்னியாக இருந்துச்சு அப்படின்னா ஹி வில் நாட் ப்ளே. பட் எல்லாமே ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்னா ஹி வில் கம் டு ப்ளே, ரைட்? ஸோ திஸ் கண்டிஷனை பொறுத்து ஒரு ப்ராபபிலிட்டி க்ரியேட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணி ஹி வில் கம் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வரும். மேபி எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு நம்ம வரோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நேவி பயாஸ். ஸோ இந்த பிக்சரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்க்கக்கூடிய பிக்சரைஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டியை செக் பண்ணி தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். For example, if I choose in this this particular shape, that is square. Okay, so இப்போ வந்துட்டு இதை செக் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணும்போது நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். தென் நான் வந்து சர்க்கிளை சூஸ் பண்ணுறேன். சர்க்கிளை சூஸ் பண்ணி இது சர்க்கிளாக இருக்குமா இல்லை ட்ரையாங்கிளாக இருக்குமா இல்லை இந்த ஷேப்பாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராபபிலிட்டி மூலமாக செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு தென் இட் இஸ் அ சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு ஒரு டிட்டர்மைனுக்கு நம்ம வரோம், ரைட்டா? ஸோ அப்படி தான் நம்ம வந்துட்டு ஷேப்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அதே கான்செப்டை தான் நாம் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்லேயும் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் பேஷண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வி ஆர் யூஸிங் தி சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங். இட் இஸ் கால்ட் அஸ் அ சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். ஓகே, ஸோ சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is considering as it is must be in a labeled data. ஓகே, ஸோ பழைய பேஷண்ட் டீட்டெயில்டை எடுத்தோம் அப்படின்னா அவருடைய ஃபீச்சர்ஸை வச்சு அவர் வந்துட்டு ஹாட் பேஷண்ட்டாக இல்லையாங்கிற லேபிள் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் பேஷண்ட் வில் பி அஃபெக்டட் இன் த சென்ஸ் தட் வில் பி கன்சிடரிங் as a 0. ஸோ திஸ் பேஷண்ட் இஸ் நாட் அஃபெக்டட் இன் த சென்ஸ் தட் வில் பி கன்சிடரிங் as a 1. So that is called labeled data. So அந்த ஃபீச்சர்ஸை வச்சு this patient will be affected or not அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனுக்கு நம்மளால் வர முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபியூச்சராக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ப்ராஜெக்ட் கோடிங்குள்ளே போகும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ இதுதான் நேவி பயாஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்டும் நம்ம ஆல்ரெடி பிஃபோராகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரேண்டம் ஃபாரஸ்ட் இன் த சென்ஸ்,
it is consisting of the multiple decision tree. ஸோ மல்டிபிள் டிசிஷன் ட்ரீயில் உள்ள அவுட்புட்டை வச்சு நம்ம ஒரு ஓட்டிங்க்கு வரோம். ஓட்டிங்க்கு வந்ததுக்கப்புறம் ப்ரிடிக்ஷனுக்கு போகிறோம், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் ஃபீச்சர்ஸை ஃபீச்சர்ஸை நம்ம வந்துட்டு ட்ரெயின் பண்ண ஃபீச்சர்ஸை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், டிசிஷன் ட்ரீக்கு அப்ளை பண்ணுறோம். டிசிஷன் ட்ரீக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓட்டிங்க்கு வரோம். ஓட்டிங்க்கு வந்ததுக்கப்புறம் திஸ் பேஷண்ட் வில் பி அஃபெக்டட் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட்க்கு நம்ம வரோம். ஸோ அப்போ இதனுடைய பேசிக் கான்செப்ட் என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஓகே, ஆர் 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 10 மெம்பர்ஸுமே தே ஆர் பிளேயர்ஸ், ஓகே, தே ஆர் பிளேயர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் பிளேயர்ஸ் அண்ட் தே ஹேவிங் தி லேபிள்டு டேட்டா ஆல்சோ ஃபார் தி பாஸ்ட் டேட்டா ஃபார் தி பர்சன்ஸ், ஓகே. ஸோ இவங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எதில் பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. பட் தே ஆர் பிளேயர்ஸ் அப்படிங்கிற லேபிள்டு மட்டும்தான் நமக்கு இருக்குது. அந்த பர்சனுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு லேபிள்டு டேட்டாவில் தே ஆர் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதில் பெஸ்ட்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ஒரு டீமை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ், இந்த 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 எக்ஸாம்பிளுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு டீமை க்ரியேட் பண்ண போகிறோம். அது என்ன என்ன டீம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ வந்துட்டு ஒவ்வொரு பர்சனையும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம், டிசிஷன் ட்ரீக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த பர்சன் வந்து கிரிக்கெட்டில் பெஸ்ட்டாக இல்லை ஃபுட்பாலில் ப்ளஸ்ஸா அப்படிங்கிறத அனலைஸ்க்கு வரோம் டிசிஷன் ட்ரீயில். அதே மாதிரி ஒவ்வொரு பர்சனையும் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ 10 பர்சன்ஸில் ஒரு 70% ஆஃப் த பீப்புள் வந்து பிளேயிங் வெரி வெல் இன் அ கிரிக்கெட், ஓகே. ஒரு 30% ஆஃப் த பீப்புள் பிளேயிங் வெரி வெல் இன் அ ஃபுட்பால். ஸோ வாட் அபவுட் த voting range in the sense that will be cricket, okay, that will be cricket. So we can form the cricket team by using random forest algorithm analyzing, okay. So this is the basic concept, just I tell the example for that. So இதே கான்செப்டை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் பேஷண்ட்டுடைய டேட்டா இருக்கும், அதில் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம வந்துட்டு டிசிஷன் ட்ரீயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு ஓட்டிங்க்கு வருவோம். இந்த பேஷண்ட் வந்து ஹார்ட் டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு அவுட்புட்க்கு நம்ம வருவோம். தென் ப்ரிடிக்ஷனுக்கு போவோம், ஓகே. ஸோ ஓட்டிங்கில் மெஜாரிட்டி ஓட்டிங்ஸ் வந்து மேபி அவர் அஃபெக்டடாக இருந்தார் அப்படின்னா த அவுட்புட் வில் பி 0 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேஜராக ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, மேஜராக ஓட்டிங் ஆகிருக்கிறது 0 அப்படின்னா ப்ரிடிக்ஷன் என்னவாக இருக்கும், த பேஷண்ட் அஃபெக்டட் அப்படிங்கிற அவுட்புட் வரும், ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஆல்காரிதம்ஸை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் என்ன, இது எப்படி நம்ம இதை ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, we are using 2 algorithms, that is naive bayes and random forest algorithm. ஸோ இந்த 2 ஆல்காரிதமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். மேபி அது ஹாஸ்பிட்டல்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ், ஓகே. ஸோ பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட் பேஷண்ட் டேட்டாஸை வச்சு நம்ம வந்துட்டு மாடலை ட்ரெயின் பண்ணி தென் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் ஃபார் தி நியூ டேட்டா, ஓகேவா. நியூ டேட்டா வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ரைட். ஸோ இந்த சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் we are using the 2 algorithms, that is one is the naive bayes and another random forest algorithms, ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம், ப்ரீ ப்ராசஸிங் பண்ண போகிறோம், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம், தென் மாடலை க்ரியேட் பண்ண போகிறோம், ட்ரெயின் பண்ண போகிறோம், தென் ப்ரிடிக்ஷனுக்கு போக போகிறோம். தட்ஸ் இட், ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒர்க் ஃப்ளோ மெத்தட், மிஷின் லேர்னிங் ஒர்க் ஃப்ளோ மெத்தடை வச்சு இந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு நான் சிம்பிளாக கொஞ்சம் ஓவர்வியூவாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட்ஸ் வை ஐ சூஸ் இன் திஸ் பிக்சர், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் த மெயின் திங், திஸ் இஸ் த அன்சூப்பர்வைஸ்ட் ஆர் சூப்பர்வைஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பர்வைஸ்டு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஷண்ட் அஃபெக்ட் ஆகிருக்காரா இல்லையா அப்படிங்கிற பாஸ்ட் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணவே முடியும், ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை வச்சு அவர் அஃபெக்ட் ஆகிருக்காரா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு நம்ம லேபிள்டு டேட்டா தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, இட் இஸ் a supervised machine learning, ரைட், ஓகே. தென் டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு, டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம போகிறோம்,
ஓகேவா? டேட்டாவை கலெக்ட் பண்ணி டேட்டாவை ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம போகிறோம். ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன பண்ணுறோம்? வி ஆர் ஸ்பிளிட்டிங் தி டேட்டா ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். வி ஆர் கோயிங் டு ஸ்பிளிட்டிங் தி டேட்டா ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். ஸோ அது இந்த இடத்துல நமக்கு நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸிங்கில் நமக்கு நடக்கும். தென் வி கிரியேட் அ மாடல். ஸோ வி ஆர் அப்ளைங் தி மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் ஃபார் train the model. ஓகே, நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம், மாடலை ட்ரெயின் பண்ண போகிறோம் பை யூஸிங் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் பாஸ்ட் டேட்டா. ரைட்? ஸோ பாஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி, பாஸ்ட் டேட்டா விச் மீன்ஸ் லேபிள்டு டேட்டாவை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். விச் மீன்ஸ் லேபிள்டு டேட்டா இந்த சென்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் கண்டிஷனை பொறுத்து அவர் அஃபெக்டடாக இல்லையா அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு இருக்கும். அந்த டேட்டாவை வச்சு நம்ம மாடலை என்ன செய்ய போகிறோம்? ட்ரெயின் பண்ண போகிறோம். நாம தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம லேபிள்டு டேட்டாவை கொடுத்துட்டோம். அதை மிஷின் ஸ்டடி பண்ணி என்ன பண்ணும்? ட்ரெயின் ஆகிக்கும். தென் நம்ம புது டேட்டாவை கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஸோ ப்ரிடிக்ஷனுக்கு வரும். ரைட்? ஓகே, ஃபைன். ஸோ இங்கே 2 அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறோம். வாட் ஆர் த அல்காரிதம்ஸ்? தட் இஸ் நேவி பயாஸ் அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் இங்கே அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாஸ்ட் டேட்டாவை டிபெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மாடல் ட்ரெயின் ஆகிக்கும். ஓகேவா? பை யூஸிங் 2 அல்காரிதம்ஸ். ஸோ ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு அது வந்துடும். ஓகேவா? ப்ரிடிக்ஷனுக்கு வந்துடும். அதனுடைய அவுட்புட் குரூப்பிங் ஆயிடும். ஓகேவா? ஸோ குரூப்பிங் ஆனதுக்கப்புறம் ஒரு நியூ டேட்டாவை நான் கொடுக்குறேன். ஸோ நியூ டேட்டாவை கொடுக்கும்போது அனலைஸ் பண்ணி அவர் அஃபெக்டடாக இல்லையா அப்படிங்கிற அவுட்புட்டை இங்கே கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டேட்டாவை கொடுக்குறேன், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் அல்காரிதம்ஸ் அப்ளை பண்ணி மாடலை ட்ரெயின் பண்ணுறேன். ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அது ப்ரிடிக்டிவ் மாடல் ஆயிடுது. ப்ரிடிக்டிவ் மாடல் ஆயிடுச்சு அப்படின்னா நியூ டேட்டாவை அப்ளை பண்ணும்போது அவர் அஃபெக்டடாக இல்லையாங்கிற அவுட்புட்டு நமக்கு கிடச்சிரும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஃபார் தட்? ஓகே, ஸோ இந்த 2 அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணும்போது ஆக்யூரேசி அதிகமாகவே இருக்கும். அண்ட் நம்ம இந்த ப்ரிடிக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டைமில் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம அவர் அஃபெக்டடாக இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா இஸ் கோயிங் டு டேக் த ட்ரீட்மெண்ட் ஃபார் த ரைட் வே. ஸோ அப்படி கொடுக்கும்போது அவர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் லைஃப்பை. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், மேஜர் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இதில் ஹைலி அக்யூரசி. ஸோ ப்ரிடிக்டிவ் நம்ம பிஃபோராகவே பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் அட்வான்டேஜ் ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டயக்ராம் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் டேட்டா செட், ப்ரீ ப்ராசஸிங் இன் த சென்ஸ் வி ஷுட் கிளீன் த டேட்டா. ஓகே, நல் வேல்யூவை கிளியர் பண்ணுறது, எம்டி காலம்ஸை கிளியர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங். அப்புறம் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், வி ஸ்ப்ளிட் த டேட்டா for testing and training. Okay, then machine learning model நம்ம அப்ளை algorithms அப்ளை பண்ணுறோம். மாடலை க்ரியேட் பண்ணி அதில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது ஒரு கிளாஸிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, கிளாஸிஃபிகேஷன் இன் த சென்ஸ் தட் இஸ் கால்ட் த ப்ரிடிக்ஷன். ஓகேவா? ஸோ வந்ததுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அவர் அஃபெக்டடாக இல்லையா அப்படிங்கிறது. ரைட்? ஓகே, குட். ஸோ இதுதான் இந்த டிஸ்கிரிப்ஷனை தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருப்போம். ஓகே, பிளாக் டயக்ராம்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறோம், ப்ரீ ப்ராசஸிங் பண்ணதுக்கப்புறம் மாடலை ட்ரெயின் பண்ணுறோம் பை யூஸிங் தி மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிளாஸிஃபை பண்ணுறோம் பேஷண்ட் அஃபெக்டடாக இல்லையா அப்படிங்கிறது. ஸோ நியூ டேட்டா கொடுக்கும்போது ப்ரிடிக்ட் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஓகே, குட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலைஸ், EDA அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸை வச்சு நம்ம விஷுவலைசேஷன் கொடுக்குறோம். விஷுவலைசேஷன் அவுட்புட்டை நம்ம கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு மெனி மேல்ஸ் இன் அ டேட்டா செட், ஹவு மெனி ஃபீமேல்ஸ் இன் அ டேட்டா செட், அவங்க ஏஜை பொறுத்து எவ்வளோ கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஹார்ட் பீட் அச்சீவ் ஆகிருக்கு, ஸோ ஹார்ட் ரேட் எவ்வளோ அச்சீவ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷனை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த EDA டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆட்ரிபியூட்ஸ்க்கும் நம்மளால் விஷுவலைசேஷன் கொடுத்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் டேட்டாவை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். ஓகே, தென் ஸ்ப்ளிட்டிங் அண்ட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஸ்ப்ளிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 80% ஆஃப் ட்ரைனிங் தான் இருக்க போது, 20% ஆஃப் டெஸ்டிங் இருக்க போது.
ஸோ கிளாஸிஃபிகேஷன் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் அண்ட் நேவி ஃபயாஸ் அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபிகேஷனுக்கு போகிறோம். Okay, so this is common for all the machine learning projects, right? Data set, pre-processing, feature extraction, classification, algorithms use பண்றோம், accuracy test பண்றோம், visualization பண்றோம், right? Okay, fine. So ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு 84 and 85% ஆஃப் accuracy ஸ்கோர் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மெடிக்கலுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ண முடியும் பை யூஸிங் திஸ் டெக்னாலஜி. இப்படி ஒரு டெக்னாலஜி நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் நானே இருக்கேன். ஸோ என்ன வந்துட்டு லைக் என்னோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு ஐம் அஃபெக்டட் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் த மெயின் கன்க்ளூஷன். ஸோ இதுதான் ஓவர்வியூ. ஓகே, ஸோ ஒரு புது டேட்டா, புது பேஷண்ட் வராரு, அது நானாக இருந்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ என்னையே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன். இந்த பிளட் டெஸ்ட் ரேஞ்சை பொறுத்து நான் ஐம் அஃபெக்டட் ஆர் நாட் அப்படிங்கிற அவுட்புட்டை ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால் வர முடியும். திஸ் இஸ் த மெயின் கன்க்ளூஷன். ஸோ அதை தான் இதில் வந்துட்டு ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அல்காரிதம்ஸை பொறுத்த வரைக்கும் 85% அக்யூரேசி ஸ்கோர் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, திஸ் இஸ் த கன்க்ளூஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கோடுக்கு போகலாம். கோடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு புரியும். தட் இஸ் த ப்ரொசீஜர். ஓகே, குட். யா, ஸோ மெயின் திங் ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட், நம்ம கோடு எழுத போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையானது லைப்ரரி, முக்கியமான விஷயம். ஸோ 3 லைப்ரரி இஸ் மேண்டிட்டரி, ரைட், for machine learning project, that is NumPy, pandas, and another thing matplot. Okay, matplot for visualization, NumPy for the calculation, and pandas for also using the data processing. Okay, good. So another thing, sklearn is very important for the accuracy calculations. Okay, so another thing, sklearn is very important for importing the algorithms. ஓகே, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சீபான்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ சீபானை யூஸ் பண்ணும்போதும் தட் இஸ் ஆல்சோ கன்சிடரிங் ஆஸ் அ விஷுவலைசேஷன், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். ஓகே, டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். ஐ கெட் த டேட்டா ஃப்ரம் கேகிள். ஓகே, ஸோ hot.csv. ஓகே, ஸோ ரீட் பண்ணியாச்சு. ரீட் பண்ணதுக்கப்புறம் டேட்டாவில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் த ஃபீச்சர்ஸ், திஸ் இஸ் த டார்கெட். ஓகே, டார்கெட் அவர் அஃபெக்ட் ஆகிருக்காரா இல்லையா. ஓகே, ஸோ இந்த ஃபீச்சர்ஸை பொறுத்து அஃபெக்ட் ஆகிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற அவுட்புட்டு நமக்கு லேபிள்டு டேட்டாவாக தான் கிடைக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வி ஆர் யூஸிங் தி லேபிள்டு டேட்டா. ஸோ லேபிள்டு டேட்டா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது என்ன என்ன சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங், சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம், ரைட். ஓகே, ஃபைன். ஸோ இதில் வந்துட்டு நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒவ்வொன்றுக்கு மீனிங் பார்க்கலாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். யா, குட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பர்சன் ஏஜ் இன் இயர்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸ், ஒரு மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது. ஸோ 0 இஸ் கன்சிடரிங் ஆஸ் அ ஃபீமேல் அண்ட் 1 இஸ் கன்சிடரிங் ஆஸ் அ மேல். Okay, CP is a just pane type. What are all the types? We having 4 types: 0, 1, 2, 3. 0 is not affected, and 1, 2, 3 is a normal and highly accurate. This kind of the things. Then இதில் பார்த்தீங்க அப்படின்னா thrust PPS அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா blood pressure and cholesterol range, and FPS பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங், சாப்பிட்றதுக்கு முன்னால் பிளட் சுகர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணுறது, ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படிங்கிறது செக் பண்ணுறது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனதர் திங்க், இட் இஸ் அ வேவ், இட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி இசிஜி. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தலாச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் எவ்வளோ அச்சீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது வந்து எக்ஸசைஸ் ரேஞ்ச். அடுத்தது வோல்ட் பீக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இசிஜி எடுக்கும்போது அதில் உள்ள வேவை பொறுத்து, அதனுடைய பிளாட்டை பொறுத்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அடுத்தது ஸ்லோப் அண்ட் சிஏ. இட் இஸ் நாட் நீட் ஃபார் நமக்கு அது பெருசாக தேவையில்லை, பட் இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா blood disorder எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணுறது. அதில் 3 வேல்யூஸ் இருக்குது. அடுத்தது டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணி வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி அவர் வந்துட்டு பேஷண்ட்டாக இல்லையா, அஃபெக்டடாக இல்லையா. ஸோ 1 அப்படின்னா நோ, 0 அப்படின்னா எஸ். ஓகேவா, ஃபைன். ஸோ திஸ் இஸ் த ஃபீச்சர்ஸ். Okay, this is the features here. So this is the attribute information. Good. So next, எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 303 ரோஸ் இருக்குது. 303 பேஷண்ட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ information of the data. So using this function in the sense, it will show the information of data set. Okay. So 303 entries, that means rows. Okay, 14 columns in the sense features, attributes. So this is the attributes. So there is no non-null. Okay, good. Then description for 25%, 50%, 75%, and maximum mean for all the datas. Next, shape in the sense shape of the data set, that is 303 rows and 14 columns. So exploratory data analyzing in the sense, so data analyze for all the features. Okay, so I call SNS, that is seaborn count plot. What is a count plot? In the sense we can see how many of the patients targeted, yes or no, affected or not அப்படிங்கிற chart இது. So இங்கே பார்த்தீங்க அப்படின்னா x is a target, count is a y. ஸோ ஓகே, ஸோ டேட்டா செட்டை நான் இங்கே கால் பண்ணி அவுட்புட் கொடுத்துருக்கோம். ஸோ என்எஸ் டாட் கவுண்ட் பிளாட் அப்படின்னா, ஸோ இங்கே டார்கெட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி 0 இஸ் அஃபெக்டட், 1 இஸ் நோ. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த அவுட்புட். ஓகே, ஃபைன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகிருக்கிறவங்க, அஃபெக்ட் ஆகாதவங்க. ஸோ திஸ் இஸ் த டார்கெட். அடுத்த ஒரு கவுண்ட் பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஃபீமேல், அவங்களுடைய கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் வந்துட்டு அண்ட் மெயில், அந்த டேட்டா செட்டில் ஹவு மெனி ஃபீமேல்ஸ் அண்ட் ஹவு மெனி மேல்ஸ் அப்படிங்கிறது அவுட்புட் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ். ஓகே, ஏஜ் ரேஞ்சில் கொடுத்துருக்குறோம். ஸோ ஃபிகர் டாட் ஃபிக்ஸ் சைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ ஏஜ் அண்ட் கவுண்ட்டு. ஸோ இந்த ஏஜில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த ஏஜில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற அவுட்புட்டை நமக்கு கிடச்சிருக்கு இன் டேட்டா செட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டாட்டட் அவுட்புட் அண்ட் டென்சிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். டென்சிட்டி ஆஃப் த டேட்டா செட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் கம்பேரிங் வித் த கொலஸ்ட்ரால். ஓகே, ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு டார்கெட் எவ்வளோ அப்படிங்கிறது தான். ஸோ டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது 0 1 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். So depends on the cholesterol. Okay, so I choose an X is a target, Y is a cholesterol range. Okay, so data getting from data set. Okay, so jitter is used for, this parameter is used for overlapping ஆவறதை இக்னோர் பண்ணுறது for the visualization. Okay, good. So இங்கே பார்த்தீங்க அப்படின்னா this is the output. 0 is affected, 1 is not affected. So this is the output. We're comparing with the cholesterol. Okay, cholesterol range. Then implot is using for age compare பண்ணி and blood pressure compare பண்ணி நம்ம வந்துட்டு அவுட்புட் கொடுக்க போகிறோம். ஸோ விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் HUE அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட். ஓகேவா, டார்கெட் இஸ் 2 different colors. This is a HUE. So it is a 2 different colors. So blue is achieved and red is not achieved, which means affected and not affected. Okay, so this is age range. So age range பொறுத்து affected and with the help of blood pressure. Okay, then again I created another chart that is using the histogram. ஓகே, இங்கே வந்துட்டு நான் 2 டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், ஃபீச்சர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். தட் ஒன் இஸ் கொலஸ்ட்ரால் அண்ட் தலாச் இஸ் ஹார்ட் ரேட் அச்சீவ்டு. ஓகே, ஹார்ட் ரேட் அச்சீவ்டு ரேஞ்ச். ஸோ H1 H2 அப்படிங்கிற 2 வேரியபிளை க்ரியேட் பண்ணியாச்சு. தென் லெஜெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிரியேஷன் ஆஃப் திஸ். இதை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், இந்த லெஜெண்டை.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா serum cholesterol and maximum heart rate achieved. இது ரெண்டு டேட்டா தான் இருக்க போகுது. யா ஸோ லெஜெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த லெஜெண்டை யூஸ் பண்ணுறோம். அதில் டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா serum cholesterol and maximum heart rate achieved. இந்த டேட்டாஸ் தான் இங்கே இருக்க போகுது. ஸோ கலர்ஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், தட் இஸ் ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் ஃபார் H1 அண்ட் H2. ஓகே, ஸோ இங்கே ஹிஸ்டோகிராம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டாட் ஹிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பை யூஸிங் திஸ் ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ப்ளாட்டில் ஒன் ஆஃப் த சார்ட். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் லேபிள் அண்ட் ஒய் லேபிள். எக்ஸ் லேபிள் இஸ் கன்சிடரிங் எஸ் அ லெவல். ஓகே, ஒய் லேபிள் இட் இஸ் கால்ட் as number of patients. Okay, so number of patients it is depending on the cholesterol and thalage. Okay, ஸோ அடுத்தது லெஜெண்டுக்கு கொடுத்துட்டேன், பிளாட் பண்ணுங்கள், லெஜெண்ட் பிளாட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அவுட்புட் நமக்கு கிடைக்குது. தென் ஸ்ட்ரிக்ட் ரேஞ்ச். அடுத்தது டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கோம், தட் இஸ் குளுக்கோஸ் விசஸ் பிளட் ப்ரெஷர். ஓகே, ஸோ தென் சி ஃபார் திஸ் கமாண்ட் திஸ் வில் பி அவுட்புட் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் showing the picture, chart, and for this function it is created like this. See here, so different colors, green and orange. Orange is used for the considering as cholesterol, and green is used for the maximum heart rate achieved. Okay, good. So another thing, so எல்லா ஃபீச்சர்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு plot பண்ண போகிறோம். Okay, by using the histogram. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா df டாட் ஹிஸ்ட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பிக்சர் சைஸ் கொடுக்குறோம். பிக்சர் சைஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபிட்ஸ் கொடுக்குறோம். எவ்வளோ சார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகே, ஸோ see here displays the label rotating with a 45 degree. ஓகே, ஓகே, குட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரேஞ்ச்லேயும் ஏஜுக்கு எல்லா ஃபீச்சர்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு சார்ட் கொடுத்துருக்குறோம். சார்ட்டை பிளாட் பண்ணியிருக்கோம் by using the histogram. So target, thalage and volt peak and exchange cholesterol, FBS, fasting, blood sugar test பண்ணுறது. So this kind of the things. CP is chest pain and இந்த டேட்டாஸ்க்கு எல்லாத்துக்குமே அவுட்புட் இருக்குது. எல்லா ஃபீச்சர்ஸ்க்குமே ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணி நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா KDE plot. ஸோ KDE plot அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ரிலேட்டட். ஸோ டென்சிட்டி பிளாட் அப்படின்னு கூட சொல்லுவோம் நம்ம இதை. ஸோ இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ECG எடுக்கும்போது வோல்ட் பீக் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய டேட்டாவை இங்கே பிளாட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ டென்சிட்டி கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ பை யூஸிங் தி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ கம்பேரிங் வித் ஓல்டு பீக். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். ஓகே, ஸோ ஆல்ரெடி வி நோ தட் sklearnல மாடல் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி இந்த பேக்கேஜில் இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ண போகிறோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் இல்லாத டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் டார்கெட் மட்டும் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ், சாரி ஒய் வேரியபிள். ஓகே, திஸ் இஸ் த டேட்டா ஹியர். ஸோ வித்தவுட் டார்கெட் தட் இஸ் எக்ஸ். ஸோ ஒன்லி டார்கெட் தட் இஸ் ஒய். ஓகே, ஸோ we need to put training and testing. So x train, x test, y train, y test is equal to train test split x comma y, then test size. Okay, test size is considering as a 20% of testing and 80% of training. Okay, so trained data like this and trained of y like this. Okay, so here how many data for training, how many data for testing, shapes. See here total shape 303 and 14 columns. See here 242 is in rows and 13 in columns. Here 13 columns and 61 data for testing and training. Then I am applying the random forest algorithms. So I call sklearn ensemble. So random forest classifier. So I create an object here for the classes. So random forest classes by using the splitting number of decision tree, that is 100. So fitting the train the model.
we need to train the model, right, by using dot width function. So xtrain and ytrain. Okay, then we need to predict. So y predict is equal to rf dot predict of xtest. Okay, xtest. So this is the output. Then accuracy calculation, I call it metrics dot accuracy score of this one, y test is a target, and predictive for x test. Okay, so this is the output. So what is the output for the accuracy calculation? That is 85% of random forest algorithm. Next, navy Bayes. So sklen dot navy Bayes, we call it as that class is Gaussian NP. So Gaussian NP, and I create the object for this particular class. Then in the model நம்ம train பண்றோம். So with the help of xtrain and ytrain, then predict பண்றோம் xtest வச்சு. predict பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து accuracy calculate பண்ண போறோம். So we call it as a function metric dot accuracy score of y test and y predict. Then compare பண்றோம். compare பண்ணி மாடலுக்கு வந்து output கொடுக்கிறோம். This is also 85%. Okay, similar on that. Okay, comparatively very similar. Then comparison with the help of chart, graphical representation for random forest algorithm and navy Bayes algorithm. I created object here. Okay, that is RF, random forest, and navy Bayes. It is indicators like that, and the range it is calculated for random forest and navy Bayes. Okay, so np dot range in the sense this range, this length, RF length and the np length. Okay, the performance of model 1 and model 2, that is accuracy calculation 85 and 85. So bar plot we are using here. So we call it as object number y pos, and the performance object, another object, that is performance. Okay, then put the name of x label and y label. So that is algorithm and accuracy score. Title random forest versus navy Bayes algorithm. So what about the output for this? Accuracy calculation for random forest, navy Bayes for accuracy calculation for navy Bayes. Okay, right, this is the algorithm, this is x label and this is y label. Okay, see, yeah, this is the object. See here. So this is the final output, so final comparison for random forest and navy Bayes. So mostly accuracy score will be similar. Okay, of random forest and navy Bayes. So this is the way to train the model and predict the model. Okay, if I give the new data in the sense, for example, for the blood test, some features entering into the data in the sense, we can find the patient is affected or not. Okay, this is the output. So hope you can understand the concept of this project. Okay, so this is you can understand the procedure of this project, how to plot the features, attributes by using the matplotlib library. Okay, so keep watching us. So நிறைய ப்ராஜெக்டை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். I hope you can understand this particular projects. We'll discuss more algorithms in a future projects. And thank you so much. Thanks for watching this video. உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் என்கரேஜிங்காக இருக்கும். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.